நம்பிக்கை உடையும் போது மனம் வலிப்பது எதனால்? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. நாம் ஒருவரிடம் நம்பிக்கை வைக்கும் போது அதனுடன் அன்பு, நேரம், அக்கறை மற்றும் உழைப்பையும் சேர்த்து வைக்கிறோம். நம்பிக்கை உடையும் நேரத்தில் நாம் சேர்த்து வைத்த அத்தனை உணர்வு செல்வங்களும் காணாமல் போகின்றது. அப்போது அங்கே ஒரு வெற்றிடம் உருவாகிறது. அந்த இழப்பு தான் வலியாக மாறுகிறது. நானே நொந்து போயிருக்கேன். இவர்கள் இப்படி இருப்பார்கள் என்று ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் மீது நாம் நம்பிக்கை வைத்திருப்போம். அந்த எண்ணத்திற்கு எதிராக நடக்கும் சூழ்நிலையை மனம் உணரும் போது நம் முடிவெடுக்கும் திறன் மீது நமக்கே சந்தேகம் வரும். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அப்போது தற்காப்பு உணர்வுகள் மனதிற்குள் ஒரு போராட்டத்தை உருவாக்கி வலியை ஏற்படுத்தும். என்னடா சொல்ற? நம்பிக்கை என்பது ஒரு பாதுகாப்பு கவசம். அது உடையும் போது இந்த உலகில் யாருமே நம்பிக்கைக்கு உரியவர்கள் இல்லை என்று எதிர்மறை எண்ணம் உருவாகும். இதோட நிறுத்திக்கலாம்ல. இனி எதிர்காலம் என்னாகும் என்ற பயம் மனதை வாட்டுகிறது. இதுவே மன அழுத்தமாக உருமாறி வலியை உணரும் ஹார்மோன்களை வெளியிடுகிறது. என்னடா நடக்குது? இவை நெஞ்சு பகுதியில் இறுக்கத்தையும் உடலில் சோர்வையும் உருவாக்கி மன வலியை உண்மையான உடல் வலியாக உணர வைக்கும். நான் இவ்வளவு ஏமாளியாக இருந்திருக்கிறேனா என்ற எண்ணம் ஏற்கனவே புண்ணாக உள்ள மனக்காயத்தின் மீது உப்பை தூவுவது போல் ஆகிறது. ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. இந்த சுய தாக்குதல் வலியின் வீரியத்தை மேலும் மேலும் அதிகரிக்கிறது. கடுமையான தாக்கத்திலிருந்து மீண்டு வர உங்களின் தன்னம்பிக்கை துணை நிற்கும். தன்னம்பிக்கையின் மாயாஜாலத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.